சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உலக வாழ்க்கையில் படிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், இதை பண்ணணும் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கே, அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கலங்கி இருக்கா? இல்லை மயக்கத்தில் இருக்கா? அல்ல செத்து போய் இருக்கா? அல்லது அதோடைய நிலைமை எப்படி தான் இருக்குது? அது பேசுதா? தேவனை துதிக்குதா, பாடுதா? அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்கள் ஆத்மா கதறுதா, இல்லை அமைதியாக இருக்கா? என்ன ஆச்சு? அதோட நிலைமை என்ன? தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 42 கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு, தேவனே, மானானது நீரோடைக்காக எப்படி கதறுதோ அதுபோல் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதுப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆத்துமா கதறுகிறத அவர் அறிஞ்சிருக்கிறார். சத்தமாக ஆத்துமா கண்டிப்பாக கதறுங்க. ஆத்துமா பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். இது உண்மை, சத்தியம். ஆத்துமா பாடுச்சுன்னா நமக்கே கேட்கும். உள்ள சந்தோஷமாக அது பாடுச்சு அப்படின்னா நமக்கு கட்டாயம் கேட்கும். ஆத்துமா சோர்ந்து போயிருந்து பயத்தோடு இருக்குதுன்னா அதுவும் நமக்கு தெரியும். ஆகவே இந்த ஆத்துமா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாவை காப்பாற்றுங்க, தேவனை துதிங்க, தேவையில்லாத காரியங்களை பற்றி பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை குறித்து அக்கறை கொள்ளுங்கள்.